ஷலோம் ஷலோம் தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழிற்கு உங்களை வரவேற்கிறோம். சனிக்கிழமை 12 தமோஸ் ஜூன் 27. கிறிஸ்துவினால் தூண்டப்பட்ட பதில் செயல். லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நீங்கள் எப்போதாவது மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறீர்களா? நம்மிடம் பலர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு வகையில் நம்மிடத்தில் மற்றவர்கள் மோசமாக நடந்து கொள்வதையோ அல்லது அநீதியையோ சந்தித்திருப்போம் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பது அவருடைய வார்த்தையில் தெளிவாக உள்ளது. யாக்கோபு 5:13 அவர், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், மோசமாக நடத்தப்பட்டால், தீமையை சந்தித்தால் ஜெபம் பண்ண கடவன் என்று கூறுகிறார். இது எவ்வளவு ஆச்சரியமானது! ராஜா இயேசு லூக்கா 6:28 கூறியதோடு இது ஒத்துப்போகிறது. அவர், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்றார். நாம் மற்றவர்களிடமிருந்து துன்புறுத்தல்களையோ அல்லது தவறான நடத்தைகளையோ எதிர்கொள்ளும் நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தேவன் அறிந்திருக்கிறார். இருப்பினும் நம்மை நாமே பரிதாபித்துக் கொள்ளவோ, குறை கூறவோ அல்லது நம்மை மோசமாக நடத்துபவர்கள் மீது கசப்பு கொள்ளவோ அவர் நமக்கு சொல்லவில்லை. மாறாக நம்மை ஜெபிக்க சொல்கிறார். நாம் மோசமாக நடத்தப்படும் போது அதற்கு நேர்மாறாக எதிர்வனையாற்ற நமது மாம்சம் பெரிதும் தூண்டப்படும். சிலர் தங்களை மோசமாக நடத்துபவர்களை பழி வாங்கவோ அல்லது அவர்களுக்கு பதிலடி கொடுக்கவோ முயலலாம். அந்த செயல்பாட்டில் அவர்கள் உண்மையில் யார் என்பதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட முறையில் நடந்து கொள்கிறார்கள். மற்றவர்களின் தவறான நடத்தை உங்களுடைய நற்செயலையோ அல்லது நற்குணத்தையோ மாற்றிவிட ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். ஒருவேளை நீங்கள் ஒருவரிடம் அன்பாகவும் நன்மையாகவும் இருந்திருக்கலாம், ஆனால் அதற்கு பதிலாக அவர் உங்களை அநியாயமாக நடத்தி இருக்கலாம். அந்த துரோகத்தின் காரணமாக இனி யாருக்கும் அன்பு காட்டக்கூடாது என்று முடிவு செய்து விடாதீர்கள். அது கிறிஸ்துவை போன்ற குணம் அல்ல. அதற்கு நீங்கள் இணங்கினால் மற்றவர்களின் குறைபாடுள்ள அணுகுமுறையோ அல்லது தவறான கணிப்போ உங்கள் குணாதிசயத்தை கட்டுப்படுத்த நீங்கள் அனுமதிப்பதாகிவிடும். நீங்கள் உங்களிடமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான்: நான் உதவி செய்ததும் அன்பு காட்டியதும் சரியான காரியமா? அது சரியானது என்றால் தொடர்ந்து சரியானதையே செய்யுங்கள். அதன் மூலம் உங்கள் ஆவியை ஆரோக்கியமற்ற ஊடுருவல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் தடம் பதிப்பதற்கான வாய்ப்பை மறுக்கிறீர்கள். நீங்கள் எப்படி நடத்தப்பட்டாலும் கிறிஸ்துவுக்குரிய மனநிலையை பேணுங்கள். அவர் கூறினார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பு, உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொள்கிறவனுக்கு உன் அங்கேயும் எடுத்துக்கொள்ள தடை செய்யாதே, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. லூக்கா 6:28-35. தீர்க்க தரிசன அறிக்கை. கர்த்தாவே,
சரியானதை செய்வதற்கும் உம்முடைய நன்மையையும் அன்பையும் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவதற்கும் நீர் எனக்கு கொடுத்திருக்கும் திறனுக்காக உமக்கு நன்றி. நான் நீதியில் நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை என் உலகிற்கு வழங்குகிறேன். என் மூலமாக அநேகர் உம்முடைய சத்தியத்தை அறிந்து உம்முடைய நீதியை தழுவிக்கொள்கிறார்கள். ராஜா இயேசுவின் நாமத்தில் ஆமென். மேற்கொண்ட தியானம் லூக்கா 6:28-35 வசனங்கள், மத்தேயு 5:38-45 வசனங்கள். 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் லூக்கா 3-5 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென்.